வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷமூஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி டேஸ்டியான மாம்பழ ஜாம். மாம்பழ சீசன்ல இந்த மாதிரி ஜாம் செஞ்சு வச்சிட்டோம்னா 3 மாசத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாம இது கெட்டு போகாம இருக்கும். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். கடையில போய் அதிக விலை கொடுத்து ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஃபுட் கலர்ஸும் செய்த ஜாமை வாங்கி சாப்பிட்டுட்டு உடம்புக்கு எடுத்துக்காம இந்த மாதிரி நேச்சுரலா ஈஸியா வீட்லயே ஜாம் செஞ்சிடலாம். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு நான் 1 கிலோ நீலா மாம்பழம் எடுத்திருக்கேன். நீலா மாம்பழம் நல்ல ஸ்மெல் கொடுக்கும். நீங்க வேற வெரைட்டி மாம்பழத்திலையும் இதை செய்யலாம். பட் நல்ல ஸ்வீட்டா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் எல்லா மாம்பழ ரெசிபிஸ்லயுமே சொல்றதுதான். சில மாம்பழத்துல நார் இருக்கிற மாதிரி இருக்கும், சிலது புளிப்பா இருக்கும். அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை வாஷ் பண்ணிட்டு சின்ன பீசஸா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண மாம்பழ பீசஸை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாம்பழ பியூரி ரெடியா இருக்கு. நீங்க அரைச்ச மாம்பழ பியூரிய வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப்பு வச்சு அளந்து எடுத்துக்கோங்க. அப்பதான் சுகரோட அளவை கரெக்டா சேர்க்க முடியும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதுல அரைச்ச மேங்கோ பியூரிய சேர்த்துக்கலாம். நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஏன்னா மாம்பழ பியூரி சீக்கிரமா அடி பிடிச்சிரும். இதை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. மாம்பழத்துல இருக்கிற பச்சை வாசனை போற வரைக்கும் இப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இதுக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணிக்கலாம். மாம்பழ பியூரிய எந்த கப்ல அளந்து எடுத்தீங்களோ அதே அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. மாம்பழ பியூரிக்கு ஈக்குவல் குவான்டிட்டி சுகர் சேர்த்தாதான் ஜாம் சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்வீட்டா இருக்கும். இந்த அளவுக்கு மேங்கோ பியூரி இருந்தது. நான் சுகரும் இதே அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை மேங்கோ பியூரியோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். சுகர் சேர்த்ததும் கொஞ்சம் லிக்விடியா ஆகும். இன்னும் 15 மினிட்ஸ்க்கு இதை குக் பண்ணிக்கலாம். அப்பதான் இது திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். மாம்பழம் நல்லா கலர்ஃபுல்லா இருந்தா இதுல எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ண தேவையில்லை. இப்ப பாருங்க நல்லா திக்காகி வந்திருக்கு. ஹை ஃப்ளேம்ல வச்சு பண்ணீங்கன்னா மேல தெரிக்கும். ஸோ கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இது ரெடி ஆயிருச்சான்னு செக் பண்ண கொஞ்சமா ஒரு பிளேட்ல எடுத்து இப்படி பண்ணி பாருங்க. ஸ்லோவா கீழே வருதுல, இந்த மாதிரி இருந்தா ஓகே. இல்லைன்னா கொஞ்சம் ஆற விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணி பாருங்க. லைன் விழுந்தாலும் இது கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்குன்னு அர்த்தம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இதுக்கு மேல குக் பண்ணோம்னா ஹல்வா மாதிரி ஆயிரும். இதுவே ஆறுனதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காகும். அப்போ உங்களுக்கு பிரெட்ல ஸ்ப்ரெட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். இது பிரெட்டுக்கு மட்டும் இல்ல, சப்பாத்தி பூரிக்கு எல்லாமே சைட் டிஷ் செய்ய டைம் இல்லைன்னா இந்த ஜாம் இருந்தா சட்டுன்னு பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ் ஜார்ல ஸ்டோர் பண்ணிடலாம். இப்போ நமக்கு நேச்சுரலான மேங்கோஸ்ல டேஸ்டியான ஜாம் ரெடி ஆயிருச்சு. இதோட ஃப்ளேவர் சான்ஸே இல்லை. பாருங்க, பிரெட்ல ஸ்ப்ரெட் பண்ண கரெக்டான பதத்துல இருக்கு. இதை செஞ்சு ஸ்டோர் பண்ணிட்டோம்னா 3 மாசத்துக்கு கெட்டு போகாது. இதை ஜாமா மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பால்ல கலந்து மேங்கோ ஷேக்கா குடிக்கலாம். ஐஸ் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணீங்கன்னா மேங்கோ ஜூஸாவும் எடுத்துக்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ சீசன்ல இதை மிஸ் பண்ணாம இந்த ஜாமை செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ரெசிபி பத்தின ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.